பிரார்த்தனை தொடங்கிடுவோம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல என் குருநாதர் மாயாண்டி சித்தரை வணங்குகிறேன். எல்லாம் வல்ல மாயாண்டி சுவாமிகளே சரணம் சரணம் சரணம். உலகம் யாவும் தாமுளவாக்களும் நிலை வருத்தலும் நீக்களும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சாயின் மைந்தனே போற்றி போற்றி. குருவே நம சிவாயம். எல்லாம் புகழும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கேபி சிஸ்டத்தில் பிரசன்னம்னு ஒரு பார்ட் இருக்கு. பிரசன்னம்னா என்ன அப்படின்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது பலவிதமாக புரிஞ்சிருப்பாங்க. ஒரு கேள்வி பிரசன்னமாகிறதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. பிரசன்னம் அப்படின்னா கேள்வின்னு அர்த்தம். அதாவது டைம் அரைவல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கேள்வியைத்தான் நாம் பிரசன்னம்னு சொல்கிறோம். இது வடமொழி சொல். அப்போ தமிழ் சொல் என்னன்னா ஆருடம். அப்போ ஆருடம் அப்படின்னா நம்முடைய சாஸ்திரத்தை, ஜோதிட சாஸ்திரத்தை கணித ஸ்கந்தம், சம்கிதா ஸ்கந்தம், ஆருடம், பிரசன்னா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஒருத்தருடைய பிறந்த தேதியை வச்சு, பிறந்த நேரத்தை வச்சு ஒருத்தருக்கு ஜாதகத்தை கணிச்சு அவருடைய வாழ்நாளில் என்னென்ன அனுபவிப்பார், எதை அவர் அனுபவிக்க மாட்டார்னு சொல்கிறது ஜாதகம். பிரசன்னம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டால், ஒரு கேள்வி உதயமானால் அந்த கேள்விக்கு பதில் இங்கே இருக்கு. உதாரணமாக கேள்வி நம்ம எப்படி கேள்வி கேட்கணும், ஷார்ப்பாக கேட்கணும். அதே மாதிரி இந்த ஆருடத்தை பொறுத்தவரையிலும், பிரசன்னத்தை பொறுத்தவரையிலும், இந்த பிரசன்னம் ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் பார்க்கும்போது நேரம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சாதகமாக இருக்குது, சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, ஆனால் அவருக்கு அமெரிக்காவிலிருந்தும் அவரை கூப்பிட்றாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து கூப்பிட்றாங்க. இப்போ அவர் என்ன செய்யலாம்னா, ரெண்டுக்கும் அவர் வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் எதுக்கு போனால் சரியாக வரும், நம்முடைய வாழ்க்கை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கலாம், இந்த 2 நாளில் எது போகலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பிரசன்னம் தான் நமக்கு உறுதுணையாக இருக்குது. நம்முடைய கேள்விக்கு சரியான பதிலாக இந்த பிரசன்னம் கொடுக்குது. அப்போ அந்த பிரசன்னத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தெளிவாக சொல்லிடலாம். இப்போ 2 பேரும் ஒரு தேர்தலில் போட்டியிடுறாரு. அதில் யார் ஜெயிப்பார் அப்படிங்கிறத இந்த பிரசன்னம் சொல்லும். இந்த இடத்துல ஜாதகம் போட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இதில் எவ்வளோ ஓட்டு வாங்குவார், எப்படி ஜெயிப்பார், யார் ஜெயிப்பார் அப்படிங்கிறது பிரசன்னம் சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு 2 டீம் மோதுறாங்கன்னாலும் இந்த பிரசன்னத்தை நீங்கள் பார்த்து சொல்லலாம். இந்த பிரசன்னத்தை நீங்கள் கற்றுக்கிட்டோம்னா ஒருத்தருடைய மனசில் என்ன இருக்குது, அவருடைய கேள்வி என்ன, அவர் கேட்ட கேள்வி உண்மையிலே நல்லாத்தான் கேட்டிருக்காரா, சரியாக கேட்டிருக்காரா, அல்லது பொய்யா கேட்டிருக்காரா அப்படின்லாம் அந்த பிரசன்னம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அப்போ இது பிரசன்னத்துக்கு நமக்கு என்ன தேவை, என்ன நாலேஜ் தேவை அப்படின்னா, நமக்கு பிரசன்னத்துக்கு தேவை என்னன்னா கேள்வி தான் தேவை. அந்த கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷார்ப்பாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். ஒரே ஒரு கேள்வி நச்சுன்னு கேட்கணும், சுற்றி வளைச்சி வரக்கூடாது. கேள்வியை நம்ம எப்பயுமே சுற்றி வளைச்சி கேட்கக்கூடாது, அல்லது 2 கேள்வி 3 கேள்வி அடிக்க வச்சு ஒரே கேள்வியாக கேட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை சொன்னோம்னா கேள்வி எப்படி கேட்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மரவெட்டி ஒருத்தர் டெய்லி மலைக்கு போவார், மரத்தை வெட்டிட்டு வருவார். ஆனால் அவருக்கு பார்வை அவ்வளவா தெரியாது. அவருடைய வேலை என்னன்னா, மரத்தை கொண்டு வருவார், கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவார்,
அவங்க அப்பா, அம்மா, ஒய்ஃபு 3 பேரும் அந்த மரத்தை விற்றுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் இவர் மரத்துக்கு போகிறார், மலைக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு மரம் வெட்ட நிதானமாக போயிடுவார். அவர் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போயிடுவார். அங்கே போய் ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்தை தொட்டு வெட்ட போகும்போது அந்த மரத்தின் கீழே ஒரு ஐயா உட்காந்து, ஒரு யோகி உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், யார் மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் கேட்குற, யார் யாது அப்படின்னு கேட்குறார். நான் இந்த இடத்துல உட்காந்து தவனம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்கு தவம் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணோம் அப்படின்னா கடவுள் வருவார், கடவுள்கிட்ட நம்ம தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறலாம், அதனால தான் நான் இங்கே உட்காந்து தவனம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி உட்காந்து தவம் பண்ணால் கடவுளை பார்த்துடலாமா, நம்முடைய குறைகள்லாம் போய்க்கிடுவாரா அப்படின்னு இந்த மரம் வெட்டி கேட்குறாரு. கேட்ட உடனே சரி அப்போ நானும் உட்கார்றேன் அப்படின்னு அவர் உட்காந்து தவம் பண்ணுறார். அப்போ தவம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஐம்புலன்களையும் அடக்கி பார்வையை நோடு அப்போ சுருக்கி தன் உள்ளொடியை பார்த்து கொண்டு இருப்பவனுக்கு தவமானது உடனே செத்துச்சு. அப்போ ஏன்னா அவருக்கு புறத்தின் வழியாக வரக்கூடிய தாக்கங்கள் இவரிடம் இல்லை. கண்ணால் கெட்டதை பார்க்கல, கண்ணால் பார்க்குற விஷயம்தான் நம்மளை ரொம்ப பாதிக்குது. இந்த மனிதனுக்கு இந்த கண்ணி அகத்தின் பார்ந்து கொண்டு இருக்கிறதுனால இவருக்கு உடனே சித்திச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆண்டவன் பிரசன்னமாகிறாரு. இறைவன் கேட்குறாரு, எதுக்குப்பா என்னை கூப்பிட்டாருனோடனே, நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு, எனக்கு வேண்டியது கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவன் கேட்குறாரு, நல்லா யோசித்துக்க, உனக்கு டைம் தர்றேன், ஒரு கேள்வி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் யோசித்து, இறைவா நான் இப்போ வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா, அம்மா, என் மனைவியை கேட்டுட்டு வந்தேன், அவங்ககிட்ட கேட்பேன், நானாக கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி நல்லா யோசித்துக்க, நீ போய் உங்கள் அப்பா, அம்மா, மனைவிகிட்ட கேட்டு வா அப்படின்னோன்னா போய் அவங்க அப்பாவை கேட்குறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, மகனே நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இல்லைடா, கஷ்டத்தில் ஒவ்வொரு நாளும் நீ விரைவு கொண்டு வரலைன்னா நாங்கள் ஜீவிட முடியாது, அதனால் வசதியை கேளு, ஆண்டவங்கிட்ட நல்ல சொத்து சுகத்தை கேளு அப்படின்னு சொல்கிறார். அம்மா என்ன அம்மாட்ட கேட்டால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு உனக்கு பார்வை இல்லைடா மகனே, நீ பார்வையை ஆண்டவன்கிட்ட கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறா. தாய் பாருங்க எப்படி கேட்குறாங்க. தாய் சொல்கிற அறிவுரை. உடனே மனைவிட்ட கேட்டோன்னே மனைவி சொல்கிறா, எனக்கு மாளிகை எல்லா வசதியும் வேணும், ஆனால் அது மட்டும் இல்லை, குழந்தை வேணுங்க, இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அப்பா சொத்தை கேட்டார், அம்மா கண்ணை கேட்டுச்சு, இவர் என்ன கேட்குது, மனைவி எனக்கு குழந்தை வேணுங்க அப்படின்னு. அப்போ 3 கேள்வியையும் கேட்டோன்னே ஆண்டவன்கிட்ட போய் எப்படி இந்த 3 கேள்வியை நாம் பெற முடியும் அப்படின்னு இந்த ஆள் யோசித்துட்டே நடந்து போனோடனே கடவுளை பார்த்துட்டார். மறுபடியும் போய், இறைவா நான் வந்துட்டேன், சரி உறுதியோடு வந்துட்டீல்ல, என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இறைவா நான் எங்கள் வீட்டு முன்னாடி போய் நிற்பேன், நிற்கும்போது என் மாடி வீட்டு மேலே என் மனைவி மாடியில் நின்று வெள்ளி கிண்ணத்தில் என் பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதை நான் பார்க்கணும். எங்கள் அப்பா வண்டி அந்த வீட்டு முன்னாடி எல்லா வசதியோடு இருக்கணும், எங்கள் அப்பா அங்கே நிற்கணும், எங்கள் அம்மாவும் இருக்கணும், இப்படி ஒரு இந்த பார்வையை நான் காட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே இறைவன் சொல்கிறார், பார்த்தியா பல கேள்வியை 3 கேள்வியும், மனைவிக்கு குழந்தைய வந்துடுது, மாளிகை வந்துருச்சு, வெள்ளி கிணத்துல சோறு விட்டுனா செம்மாவாக இருக்கும் அவன் வீட்டில் சொத்து அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னார். அதுபோல் இப்படி கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது, ஒரே ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். நான் வெளிநாடுக்கு போவேனா, வெளிநாடுக்கு போகிறதுக்கு சாத்தியம் இருக்கா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம கேள்வி இன்னொன்று என்னென்னா ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, நான் வெளிநாடுக்கு போன பிறகு போயிட்டு வீடு வாங்குவேனா, கல்யாணம் அனுப்பினா அப்படிலாம் கேட்கக்கூடாது. எனக்கு இப்போ திருமணம் நடக்குமா, எனக்கு இப்போ வேலை கிடைக்குமா, எந்த ஊருக்கு வேலைக்கு போவேன், எந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கும், ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு தெளிவான பதிலை நம்ம பார்க்க முடியும்.
ஐயா வந்திருக்கேன், நம்ம குரூப்பில் போய் பாருங்கய்யா. பாருங்க, இந்த பாருங்க. அப்போ இப்போ நமக்கு கேள்வி தான் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. கேள்வியை எப்பயுமே மனசில் ஷார்ப்பாக இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரைட், நமக்கு கேள்வி முக்கியம். அதுக்கடுத்து என்ன முக்கியம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரம், இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய கோச்சாரம் வேணும். அது இருந்துட்டால் தான் நம்ம அவர்களுடைய என்ன நினைக்கிறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், நம்மளும் போட்டு சொல்கிறோம். அப்போ நமக்கு ஜோதிடராக இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரசன்னம்ங்கிற சம்மந்தமானது ஒரு ஆறுடன் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன் அப்படின்னா, ஆறுடன் தெரிஞ்சாதான் நமக்கு பதிலை கரெக்டாக சொல்ல முடியும். அவன் என்ன நினச்சிருக்காரு, இவர் நினச்சது நடக்குமா அப்படின்னு ஆறுடத்தை பார்த்துட்டு அதிலிருந்து நம்ம பதிலை எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறது தான் சரியான ஒரு ஜோதிடராக நம்ம இருக்க முடியும். அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கியமான விஷயம். சரி, ஆறுடத்தில் பல ஆறுடங்கள் உண்டு. 36 வகையான பிரசன்ன மார்க்கங்கள் இருக்கு. ஆனால் இந்த கேஎஸ்கே என்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அற்புதமாக ஒரு வடிவம் அமைச்சிருக்கார். அது என்ன? அதுதான் நம்ம இந்த கேபி சிஸ்டம் அப்படிங்கிறது. இந்த கேபி சிஸ்டம் அவர் இப்போ பாருங்கள், மனதில் உள்ளதை அறிந்து கொண்டது. வந்த உடனே ஒருத்தர் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, அப்போ கோச்சாரம், அப்போ ஒரு கோச்சாரத்தை போட்டு அந்த கோச்சாரத்தில் லக்னம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நல்ல பாயிண்ட் நல்லா புரிச்சுக்கோங்க. கோச்சாரத்தில் மனதில் உள்ளதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எதுக்காக நம்மகிட்ட இவர் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு கோச்சாரத்தை போட்டு அந்த கோச்சாரத்தில் லக்னம் எங்கே ஓடிட்டுருக்குன்னு தெரியணும். லக்னம் எங்கே ஓடிட்டுருக்குன்னு தெரியறதுக்கு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு சூரியன் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு தெரியணும். இப்போ சூரியன் இன்னைக்கு என்ன மாதம் எல்லாருக்கும் தெரியும், கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி. அப்படின்னா தமிழ் மாதங்கள் தான் 12 ராசி கட்டம். அவன் கார்த்திகை மாதம்ங்கிறது என்ன, எது வருது? விருச்சக ராசியில் வருது. அப்போ விருச்சக ராசியில் 16 டிகிரியில் காலையில் சூரியன் உதயமாகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ காலையில் சூரியன் உதயமாகிட்டு இருந்து இப்போ அது எங்கே எங்கே ஓடிட்டு இருக்கு அப்படின்னா 2 மணிக்கு மீனத்தில் இருக்கு. 2 மணிக்கு இப்போ மீனத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தம். அப்போ 2 மணிக்கு மீனத்தில் இருக்கு அப்படின்னா எத்தனை டிகிரியில் இருக்கு அப்படின்னா 13 டிகிரியில் இருக்கு. அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறணும்? சூரிய உதயமாகும்போது இங்கே விருச்சக ராசியில் இன்னைக்கு தேதி எத்தனையோ 16 டிகிரியில் இருக்குன்னா 1 டிகிரி நகர்றதுக்கு 4 நிமிஷத்தை எடுத்துக்கிறது. அப்போ இந்த விருச்சக ராசியை கடக்கணும்னா இன்னும் 14 டிகிரி இருக்கு. அப்போ 14 × 4 எத்தனை அப்படின்னு பார்த்தாலும் சரி. இப்போ 14 நிமிஷம், 14 × 4 நிமிஷம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி யாராவது கணக்கு சொல்ல முடியுமா? ஒருத்தர் யாராவது 14 × 4. அப்போ அந்த நிமிஷம் வரைக்கும் எதில் இருக்கும்? இந்த விருச்சகத்திலேயே இருக்கும். இந்த விருச்சகத்தில் இருந்துட்டு 2 மணி நேரம் அடுத்ததுல இன்னைக்கு 2 மணிக்கு இங்கே இருக்கு. அப்போ 2 மணின்னா 2 மணி 56 நிமிஷம் வரைக்கும் தான் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, இப்படியே காலையில் 2 மணிங்கிற காலையில் அந்த சூரிய உதயத்திலிருந்து இந்த 56 நிமிஷம் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதுக்கடுத்து அடுத்து போயிடும் 2 மணி நேரம், அடுத்து போயிடும் 2 மணி நேரம். அப்போ 4 மணி நேரம், அடுத்து 6 மணி நேரம். இப்போ எங்கே ஓடிட்டு இருக்கோம்? அப்போனா யாராவது சொல்லுங்க, இப்போ எங்கே ஓடிட்டு இருக்கோம்? மீனத்தில் ஓடிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு நிமிஷம் எத்தனை? இப்போ எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம். 2 மணி 20 நிமிஷம் ஆகுது. நம்ம பார்த்தது 2 மணிக்கு 13 டிகிரி.
இப்போ 20 நிமிஷம்னா 4ஆல் வகுத்தோம்னா 20 4ஆல் வகுத்தா எத்தனை டிகிரி? 5 டிகிரி. அப்போ 13 கூட 5 சேர்த்துட்டோம்னா எத்தனை டிகிரி? 18 டிகிரியில் இப்போ யார் ஓடிட்டு இருக்கா? லக்னம் இருக்கு. சரி, இப்போ மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சந்திரனை எடுக்கணும். இப்போ சந்திரன் எங்க இருக்காரு? விருச்சிகத்தில் இருக்காரு. அப்ப நமக்கு என்ன செய்யணும்? சந்திரன் லக்னத்தில் இருந்து எத்தனாவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா, மீனத்திலிருந்து லக்னத்தை எத்தனாவது இடத்துல இருக்காரு? 9ல இருக்காரு. அவருடைய சொந்த வீடு எது? 5வது வீடு. அங்கிருந்து மீனத்திலிருந்து 5வது வீடு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அந்த சந்திரன் கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். சனியோட நட்சத்திரத்தில் இருக்காரா அன்னைக்கு? சனியோட நட்சத்திரம் இருக்காருன்னா சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். மீனத்துல இருந்து எங்க இருக்காரு? 12ல இருக்கார். அவர் எத்தனை வீட்டுக்குடையவர்? வந்து சந்திரன் எடுக்கணும். சந்திரன் இந்த மீனத்துக்கு எத்தனாவது வீட்டுக்குடையவர்? 5க்குடையவர். அவர் அமர்ந்த இடம் 9. அவர் அமர்ந்த நட்சத்திராதிபதி யாரு? சனி. அவர் எங்க இருக்காரு? 12ல இருக்காரு. அவர் எத்தனை குடையவர்? 12க்கும் 11க்கு 12 குடையவரா? இப்போ ஏற்கனவே 12 வந்துருச்சு. அப்போ அதை கட் பண்ணிடணும். அப்போ 5 9 11 12 இது சம்பந்தமான கேள்வி தான் அவர் கேட்பார். இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா என்ன கேள்வி கேட்பாருன்னு நம்ம எடுக்கணும். 5ஆம் பாவத்தை கேட்கலாம், 9ஆம் பாவத்தை கேட்கலாம், 11ஆம் பாவத்தை கேட்கலாம், 12ஆம் பாவம் சம்பந்தமான எண்ணங்கள் அவருக்கு ஓடும். இப்போ இது புரிஞ்சா? அதெல்லாம் இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். எத்தனாவது வீட்டில் இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறவங்க தான் பார்க்கணும். இப்போ புரியுதா? ஐயா வணக்கம் ஐயா. மனோகாரகனை மட்டும் எடுத்துக்கணுமா, எந்தெந்த கிரகங்களை எடுத்துக்கணும்? அதெல்லாம் மனோ மட்டும் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத பத்தி எடுத்துக்கிட்டா போதும். இப்போ எடுத்தாச்சு. சொல்லுங்க. இப்போ உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறத சந்திரன் காட்டுவார். இப்போ புரியுதா? உங்க எண்ணத்தை சந்திரன் சொல்லுவார். அப்ப சந்திரன் லக்னத்திலிருந்து எத்தனாவது வீட்டில் இருக்காரு, எத்தனை வீட்டுக்குடையவர், அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு, அவருடைய சொந்த வீடு என்ன, 4 ஸ்டெப்பு. இது புரிஞ்சா? இன்னொரு முறை சொல்லுங்க. லக்னத்திலிருந்து சந்திரன் வீடு எத்தனையாவது வீட்டுல அமர்ந்து இருக்காரு, அவர் சொந்த வீடு அது. அவர் சொந்த வீடு அது. சொந்த வீடு எந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு, எத்தனையாவது வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பார்க்கணும். ஓகே. அவர் எங்க இருக்காரு, அவர் சொந்த வீடு என்ன, நட்சத்திர அதிபதியோட வீடும் கணக்குல எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பாக்குறது சார ஜோதிடம், டெல்லர் அஸ்ட்ராலஜி. அந்த நாளை மட்டும் இன்னொரு முறை தொகுத்து சொல்லிருங்க. நல்லா சொல்றேன் பாருங்க. மனதில் உள்ளதை எவ்வாறு அறியலாம்? ஒரு ஜோசியர் மனதில் உள்ளதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம்? இப்ப என்ன லக்னம் ஓடிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த லக்னத்திலிருந்து சந்திரனுடைய சொந்த வீடு எத்தனாவது வீடுன்னு எழுதிக்கணும். அந்த சந்திரன் எந்த வீட்டில் லக்னத்திலிருந்து இருக்காருங்கிறத எழுதிக்கணும். அந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதியினுடைய சொந்த வீடு லக்னத்திலிருந்து எதுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த நட்சத்திராதிபதி லக்னத்திலிருந்து எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இல்லையே, கரெக்டா புரியல. கொஞ்சம் கட்டத்தை வச்சு சொல்ல முடியுங்களா? கட்டத்தை வச்சு சொல்ல முடியுங்களா? கட்டத்தை வச்சே சொல்றேன். ஒரு நிமிஷம் ஐயா, நீங்க சொல்லுங்க, நாங்க குறிப்பு எடுத்துக்கிறோம். ஆய்ந்து பார்த்தா புரிஞ்சிரும். ஒவ்வொரு பாயிண்டா சொன்னீங்கன்னா நாங்க எழுதிக்கிறோம். இங்க பாருங்க, இந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டேன். இல்ல சார், நீங்க கட்டத்தை வச்சு சொல்லிருங்க சார். இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்துட்டாரு நம்ம கிட்ட. ஒருத்தர் வந்த உடனே இவர் மனசுல இருக்க தெரிஞ்சுக்கணும்னா ஓடுற லக்னம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓடுற லக்னம் எப்படி? சூரியன் இங்க இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எடுத்து லக்னம் போட்டோம். அது லக்னம் இங்க வந்துருச்சா? இது புரிஞ்சா ஐயா?
எஸ் சார். இதுல இருந்து 1வது வீடுன்னு வச்சுக்கிறோம் நம்ம மனசுல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும்னா சந்திரன் எழுதிக்கணும். சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இன்னைக்கு கோச்சாரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு. அதை எழுதிக்கணும். இது புரியுதா? இது புரியுதா ஐயா? புரியுது சார். சரி, இப்ப இந்த சந்திரன் எந்த வீட்டுல இப்ப இருக்காருன்னா இங்க இருக்காரு, எழுதிக்கணும். சனி எந்த வீட்டுல இருக்காரு? இந்த வீட்டுல இருக்காரு, எழுதிக்கணும். இப்ப இந்த சந்திரனுடைய சொந்த வீடு இங்க இருந்து எண்ணணும். 1 2 3 4 5. அதை எழுதணும், 5ன்னு எழுதணும். ரெண்டாவது, இவருக்கு ஒரு வீடா இருக்கிறதுனால 5ன்னு எழுதிட்டோம். இவர் எங்க இருக்காருன்னு எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9. இதை எழுதிக்கணும். அடுத்து சனிக்கு வரணும். சனியினுடைய சொந்த வீடு எங்க இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 10 11. அவர் எங்க இருக்காரு? 10 11 11 12. 11 12. சரி, அவர் எங்க இருக்காரு? 12லே இருக்காரு. அப்ப 12 மறுபடியும் எழுத தேவையில்லையில. 12 ஏற்கனவே 12 எழுதியாச்சு, மறுபடியும் எழுத தேவையில்லை. இப்ப புரியுதா ஐயா? இது புரிஞ்சா? இப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க வர்றாருன்னா இந்த 5ஆம் பாவத்தை பத்தி கேட்கலாம், 9ஆம் பாவத்தை பத்தி கேட்கலாம், 11ஆம் பாவத்தை பற்றி கேட்பாரு, 12ஆம் பாவத்தை பற்றி தான் கேட்பாரு. அவருடைய மனதில் உள்ளது என்ன ஓட்டம், இதுதான் ஓடும். 2 வீட்டுக்கு அதிபதி அப்படின்னா அந்த 2 வீட்டையும் எடுத்துக்கணும் இல்லைங்களா? ஆமா, 2 வீட்டு அதிபதினா 2 வீடையும் எடுத்துக்கணும். ஓகே, நன்றிங்க. இது முதல் ஸ்டெப்பு எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியணும். இப்ப இது தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, 5ஆம் பாவத்தை கேள்வி கேட்பாரு, 9ஆம் பாவத்தை கேள்வி கேட்பாரு, 11ஆம் பாவம். 5ஆம் பாவம்னா என்ன கேள்வி கேட்பாரு? குலதெய்வத்தை பத்தி கேட்பாரா? குலதெய்வத்தை பத்தி கேட்பாரா? குலதெய்வத்தை பத்தி கேட்பாரா? பூர்வீக பத்தி கேட்பாரா? பூர்வீகத்தை பத்தி கேட்கலாம். 5ஆம் பாவம்னா வேலை இல்லைன்னு காட்டுமா? 5 9னா வேலை இல்லாம வந்து நீ உட்கார கேட்பாரா? 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம், 12ஆம் பாவம் வந்ததுனால வேலை இல்லாத பத்தி கேட்பாரா? அப்பாவை பத்தி கேட்பாரா? அப்பாவை பத்தி கேட்பாரா? அல்லது வெளிநாடை பத்தி கேட்கலாமா? ஏன்னா 9 வந்திருக்கு, 12 வந்திருக்கா, 11ஆம் பாவம் வந்திருக்கு. அப்ப 11ஆம் பாவம்ங்கிறதுனால அவர் மூத்த அண்ணனை பத்தி கேட்கலாமா? மூத்த அண்ணன் லாபத்தை பத்தி கேட்கலாம். லாபத்தை கேட்கலாம். அதே மாதிரி 11 12 வந்திருக்கிறதுனால லாபமும் வரவு செலவு ஒரே மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாரா இல்லையா? அப்படி இதை பத்தி கேட்க வந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். சரியா? இப்ப மனதில் உள்ளதை நாம் அறிந்து கொண்டோம். காலையில அப்படிதான் ஊருகாச்சுல காலையில. சரி அம்மா, மைக் ஆஃப் பண்ணிருங்கம்மா. அம்மா மைக் ஆஃப் பண்ணிருங்கம்மா. சரி, இப்ப அடுத்து இப்ப இது வந்து மனதில் உள்ளதை நம்ம அறிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம ஜாதகத்துக்கு போறோம். இப்ப அடுத்து என்ன தெரியணும் அப்படின்னா, ஒண்ணு மட்டும் கேட்கணும்டா. எதையா கேப்பாரு? இந்த 4 பாவத்துல முக்கியமா எதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா எதை கேட்பாரு? நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா? நட்சத்திர அதிபதி எங்க உட்கார்ந்து இருப்பாரு பாத்தீங்களா? மனுஷன். நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரோ அதைத்தான் முத கேட்பாரு. ஓகே. யார்? தேனிக்காரா? ஆமையா, முருகன்யா. முருகன். சரி, அப்ப இந்த யார் முதன்னா சொந்த சந்திரனை விட சந்திரன் நின்ற இடம், சந்திரன் சொந்த வீடை விட சந்திரன் நின்ற இடம், சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதியினுடைய சொந்த இடத்தை விட சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதியே வலிமையானவர். புரிஞ்சப்ப? சரி, இது முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து இப்ப பாருங்க, KP கிருஷ்ணமூர்த்தி ஐயா அப்படி ஏன் இந்த இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து உட்கார்ந்த உடனே
அவர் என்ன கேட்க வர்றாருன்னு எழுதி கொடுத்துருவாராம். இதுதான் கேட்பீங்க அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய மகன்கிட்ட போகும்போது, உன்னுடைய மகளுக்கு இத்தனாம் தேதி திருமணம் நடக்கும்னு எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ திருமணம் நடக்கும்போது நீங்கள் வேலையை விஆர்எஸ் கொடுத்துட்டு தான் உன் மகளுக்கு திருமணம் நடக்கும்னு எழுதி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிரசன்னத்தில், கிருஷ்ணமூர்த்தியினுடைய பிரசன்னத்தில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நல்லா கவனிங்க. ஒரு ராசி இருக்குன்னா இந்த ராசி மண்டலத்தில், இந்த ராசி மண்டலத்தை பாரம்பரியத்தை நம்ம பார்க்கணும்னா 12 கட்டம் இருக்கு. மொத்தம் 36 பிரசனம் இருக்கு. 36 பிரசனத்துல இந்த கேபி பிரசனம் என்பது தலையான பிரசனம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது இவர் கேஎஸ்கே அவர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான பிரசனம். இதுல இந்த 12 ராசி கட்டத்தை, இதுல யாரு இந்த 12 ராசி கட்டத்தினுடைய அதிபதி யாரு? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரு ஆள் மட்டும். மேஷத்துக்கு செவ்வாய்ங்க, ரிஷபத்துக்கு சுக்கிரன், மிதுனம் புதன், கடகம் சந்திரன், சிம்மம் சூரியன், கன்னி புதன், துலாம் சுக்கிரன், விருச்சிகம் செவ்வாய், தனுசு குரு, மகரம் சனி, கும்பம் சனி, மீனம் குருங்கயா. சரி, இது வீட்டினுடைய அதிபதி இல்லையா? இப்ப இந்த லக்னம் இதுக்குள்ள போகுதுன்னா, இந்த ராசிக்குள்ள ஒரு லக்னம் போறதுக்கு எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரமும் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டாருன்னா ஒன்னே தானே சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இதுக்குள்ள நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கா? என்னென்ன நட்சத்திரம் இருக்கு இதுல? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இது அஸ்வினி இருக்கு, இது பரணி இருக்கு, இது கார்த்திகை இருக்கு. இப்ப இந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா, லக்ன நட்சத்திரத்தை போனா இது ஒரு மணி நேரமா? 53 நிமிஷம். 53 நிமிஷத்துக்கு ஒரு நட்சத்திரம் லக்னம் போகுது. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு கேள்வி கேட்டா ஒரே மாதிரி தானே பதில் சொல்ல முடியும். அப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவாக பிரிக்கிறார். எப்படி? தசாபுத்தியின் அடிப்படையில பிரிக்கிறார். அப்படி பிரிச்சாங்கன்னா இதுல அஸ்வினின்னா அஸ்வினி, அஸ்வினி, கேது கேதா, அடுத்து கேதுக்கு அடுத்து சுக்கிரன், கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லணும். ஆமா, கேது சுக்கிரன். அதுக்கடுத்து கேது சூரியன். அதுக்கடுத்து கேது சந்திரன், கேது சந்திரன். அதுக்கடுத்து செவ்வாய்க்கு அடுத்து ராகு. அதுக்கடுத்து குரு. எல்லாமே கேது. கேது புதன். இந்த வந்துடுறேன். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து குரு, குருக்கு அடுத்து சனிக்கு அடுத்து புதன். அப்ப கேது கேதுன்னு எல்லாத்துக்கும் சொல்லணும். ஆமா, கேது கேது சொல்லணும். கேது கேதுன்னு சொல்லணும். அப்ப நீங்க சொல்றதுனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்வினி அஸ்வினி, அஸ்வினி பரணி, அஸ்வினி அஸ்வினி, அஸ்வினி அஸ்வினி, அஸ்வினி அஸ்வினா கேது கேது இல்லையா? சரி, இப்போ 9 பிரிவும் இந்த தசை இருக்கு இல்லையா? இது எத்தனை வருஷம்? 7 வருஷமா? 7 வருஷம். இது எத்தனை வருஷம்? 20 வருஷமா? இது எத்தனை வருஷம்? 6 வருஷமா? இது 10 வருஷமா? இது 7 வருஷமா? இது 18 வருஷமா? இது 16 வருஷமா? ஆமா சார். இது 19 வருஷமா? இது 17 வருஷமா? மொத்தம் 120 வருஷமா? இப்ப இந்த எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்களா? அளவு இல்லைங்க, மாறி மாறி இருக்காங்க. அப்ப அளவு மாறி மாறி இருக்கிறதுனால, இவர்களுடைய அளவு வித்தியாசப்படுறதுனால, இவருடைய இந்த லக்னமானது இந்த 9 பிரிவா பிரிக்கப்படுது. ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிவா பிரிச்சு, அப்ப இது எத்தனை 9ஆ வந்துருச்சு?
ஒரு நட்சத்திரம் எத்தனை 9 வந்துருச்சு? 3 9. இதுல ஒரு 9, இதுல ஒரு 9 வந்துருச்சு. இதுல மட்டும் என்ன வருதுன்னு பாருங்க. ஒண்ணு வரும். இதுல வந்து பாருங்க, சூரியன் 3, சூரியன் சந்திரன், சூரியன் சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், அப்ப சூரியன் ராகு, அப்ப 4. இப்ப கூட்டி பாருங்க எத்தனை வருதுன்னு. 9 18 22. இங்க போட்டிருக்கேன் நான் பாருங்க. 22 சப்ளாட் இருக்குமான்னு பாருங்க. 22 புத்திநாதன். எத்தனை புத்திநாதன்? எத்தனை புத்திநாதன் இந்த ராசிக்குள்ள இருக்கு? 22 புத்திநாதன். இந்த ராசிக்குள்ள எத்தனை புத்திநாதன் இருக்காங்க? 19. இதுல எத்தனை புத்திநாதன் இருக்காங்க? 21. இதுல எத்தனை புத்திநாதன் இருக்காரு? 21. அப்ப இது 4 கூட்டினா 83. 83. இப்ப எப்படி சொல்றோம்னா, இந்த மேச ராசியில செவ்வாய்ங்கிறது தாத்தா, நட்சத்திரம்ங்கிறது அப்பா, உபநட்சத்திரம்ங்கிறது மகன். இதுல யாருக்கு தாத்தா பேர்ல வீடு இந்த வீடு பத்திரம் இருக்கு. அப்பா அனுபவிக்கிறாரு, மகன் உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்பா வந்து உழைச்சு என்ன செய்றாரு? அப்ப இதுல யாரு வலிமையான ஆளு? மகனா, அப்பாவா, தாத்தாவா? யார் வந்து குறைஞ்ச இதுல யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, இதுல யார் வலிமையானாரு? தாத்தா என்ற செவ்வாயா? இங்க பாருங்க, இதுல எதுவுமே இல்லாம சாப்பிடறான் தானே கெட்டிக்காரன். வேறெல்லாம் எதுவும் இல்லாம சாப்பிடுறான் அவன் தான் கெட்டிக்காரன். ஏன்னா அவனுக்கு தான் கொஞ்ச நேரம். யாருக்கு? இவருக்கு 2 மணி நேரம், இவர் 1 மணி நேரம், இவன் நிமிஷ கணக்குல. இவனுக்கு எது குறைஞ்ச நேரத்துல இருக்கோ, எது சின்னதா இருக்கோ அது வலிமை அதிகம். இப்ப கடப்பாறையை வச்சு குத்துறது வழியா இல்லையோ, ஊசியை வச்சு குத்துனா ஏசியா போகுமா? ஊசி வச்சு குத்துனா தேவைமா போ. அப்ப பேரன் தானே கெட்டிக்காரன். ஐயா, ஒரு வீட்டுல இப்ப நீங்களே வச்சுக்கிடுவோம். உங்க வீடு இருக்கு, சரியா? உங்க தாத்தா பேர்ல இருக்கு, உங்க அப்பா பேர்ல இருக்கு. உங்க தாத்தா ஒரு ஆளு, உங்க அப்பா 3 பேரு. 3 நட்சத்திரம்னா 3 அப்பா, 3 பெரியப்பா சித்தப்பா. அதுக்கடுத்து பேரைங்க. இதுல ஒரு 4 பேரை, இது 9 பேரைங்க, 22 பேரைங்க. 22 பேர் பலமான ஆளா, அல்லது இந்த 3 ஆளு பலமான ஆளா, இல்ல இந்த ஒரு ஆளு பலமான ஆளா? ஒரு ஆள் தான் பலமான ஆளு. ஒரு ஆள் எப்படியா பலமான ஆள் ஆவாரு? 10 பேர் அடிக்க வந்தா ஒரு ஆள் என்ன செய்வாரியா? 22 ஆளு பலம். பிரிச்சு போய் சரி. இப்ப உங்களை கேக்குறேன், இங்க பாருங்க. 2 மணி நேரம் தாத்தா மதுரைக்கு போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அவர் போனாருன்னா, அப்பா போனா 1 மணி நேரத்துல போயிடாரு. மயன் நிமிஷத்துக்கு காலத்துல போயிடான் பிளைட்ல. யாரு வேகமான ஆளு? பிளைட் தான். அப்ப யாரு பலமான ஆளு? பேரன் தான் பலமான ஆளு. அப்ப சப்ளாடு தான் என்னது? சப்ளாடுன்னு, அத சப்ளாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா புத்திநாதன் சொல்லலாமா? புத்திநாதனே வலுவானவர். எப்படி சொல்லணும்? புத்திநாதனே தசாநாதனை விட, ராசிநாதனை விட, தசாநாதனை விட புத்திநாதனே வலிமையானவர். அப்ப புத்திநாதனை எடுத்துதான் நம்ம என்ன செய்யணும்? பலன் சொல்லணும். அப்ப எத்தனை புத்திநாதன் இருக்காரு மொத்தம்? எத்தனை புத்திநாதர் இந்த ராசி மண்டலத்துல இருக்காரு? 9 பேர். இந்த ராசி மண்டலத்துல மொத்தம் எத்தனை புத்திநாதர் இருக்காரு? 249. அப்ப இந்த 249 புள்ளிதான் வலிமையானவை. இது புரியுதா? ஆமா. 249 புள்ளிய வச்சுதான் இப்ப ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு நிமிஷம்.
ஐயா இப்ப இந்த 249 சப்ளாட் இருக்கு இல்லையா? ஆமா. அதுதான் வீட்டின் அதிபதி. அப்படி வச்சுக்கலாமா? எடுத்துக்கலாம். ஒரு வீட்டினுடைய அதிபதி யாரு? ராசியாதிபதி இல்ல, நட்சத்திராதிபதி அல்ல, புத்திநாதனே, சப்ளாடே வலிமையானவர். அப்படி ஒரு முடிவு எடுத்து 249 எப்படி வந்தது சார்? 249 கூட்டி பாருங்க அந்த நம்பரை பூரா. ஓகே ஓகே. ஒவ்வொரு வீட்டுக்கும் முதல் மேசத்துக்கு எத்தனை பேருன்னு சொல்லுங்க, எத்தனை புத்திநாதன் சொல்லுங்க. ஓகே புரிஞ்சது சார். ஓகே. இப்ப சார் அந்த 3 9 பிரிச்சு இன்னொரு முறை சொல்லுங்க சார். ஒரே ஒரு முறை மட்டும். இப்போ நீங்க ஒரு எந்த ஒரு நட்சத்திரத்தையும் 9ஆத்தான புத்தி பிறப்பைய. இப்ப சந்திரன் போய் ஒரு நட்சத்திரத்துல போறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்துல போறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன சொல்வீங்க? இப்ப சந்திரன் அந்த நட்சத்திரத்தை சொல்லுவோம். அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை 9ஆ கூற ஆக்குவீங்களா இல்லையா? ஓகே சார். அந்த 9 பேரை பிரிக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த 12 பாவத்தின் முனையையும் 9ஆ பிரிச்சு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 9 9ஆ பிரிச்சிருக்காங்க. 27 நட்சத்திரத்தை 9 9ஆ பிரிச்சா எத்தனை வருது? ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 9ஆ பிரிக்கணுமாங்க சார்? ஆமா. 243 சார். 200 இங்க பாருங்க 243 வரும். 9 9ஆ பிரிச்சா எத்தனை வருது? 243 வருது. சரி 243 வரும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ராகு 2ஆ பிரியுது. இந்த இடத்துல சந்திரன் 2ஆ பிரியுது. இந்த இடத்துல ஒரே நட்சத்திரம் 2ஆ மாறுது. இந்த இடத்துல ஒரே நட்சத்திரம் 2ஆ மாறுது. அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் அதே மாதிரி, எந்த இடத்துல? இந்த இடத்துலயும் அதே மாதிரி ராகு 2ஆ பிரியுது. இந்த இடத்துல எந்த இடத்துல? இந்த இடத்துல சந்திரன் 2ஆ பிரியுது. அப்ப இங்க ஒண்ணு கூடிருச்சு, இங்க ஒண்ணு கூடிருச்சு, 6 கூடிருச்சா? இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, 6 நட்சத்திரம் 6 சப்ளாட் கூடிருச்சா? 249 சப்ளாட். இப்ப தெரியுதா ஐயா? ஐயா ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. புரியல சார். ராகு சந்திரன் சொன்னீங்க, புரியல சார். சார் அந்த அஸ்வினி கேதுன்னு சொல்லிட்டு அந்த தசாநாதனோட முழு வருடங்களையும் போட்டிருக்கிறீங்க இல்லையா? அதை எப்படி சார் இது பண்ணீங்க? கொஞ்சம் ப்ளீஸ். இந்த வரணும் இந்த இந்த இதை எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. எப்படி வரிசைப்படுத்துறீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. சரி, இப்ப கேது தசைக்கு எடுத்து என்ன தசை வரும்? கேது தசைக்கு எடுத்து சுக்கிரன். அப்ப இந்த கேது தசையை 9 பிரிவா படிச்சா தானே புத்தி வரும். இப்ப கேது தசை கேது புத்தி தானே வரும். முதல் எடுத்தோடனே நட்சத்திரம்ங்கிறது தசா புத்தி. இப்ப கேது அப்படின்னா என்ன அர்த்தம்? கேதுனா கேது தசை கேது புத்தி. கேது தசை சுக்கிர புத்தி வருமா வராதா? தனது புத்திக்கு அப்புறம் சுக்கிர புத்தியா? அப்ப வரிசையா புத்தி அது விம்சோத்தரி தசையின் அடிப்படையில் பிரிக்க வேண்டும். புரியுதா ஐயா? சரியா சரியா. அப்ப விம்சோத்தரி தசையின் அடிப்படையில் நம்ம பிரிக்கலாம். அந்த 22 28 மேசத்துக்கு வருது இல்லையா? அது எப்படி கொஞ்சம் ப்ளீஸ். பாருங்க, இப்ப ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 13.20 தானே ஒரு நட்சத்திரம். இந்த 13.20 தானே ஒரு நட்சத்திரம். இந்த 13.20னா இப்ப கேது இருக்காருன்னா இந்த கேதுக்குள்ள 9 பேருக்கு புத்தி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப இந்த கேது மொத்தம் இந்த 9 புத்திக்கு 120 வருஷமா ஐயா? ஒரு 9 புத்திக்கு 120 வருஷமா? ஆமா. அப்ப இந்த 13.20ல 9 பேருக்கு பங்கு இருக்கா இல்லையா ஐயா? இந்த கேது திசையில 9 பேருக்கு இந்த 13 பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கு இந்த 13.20 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 6 வருஷத்துக்குள்ளவர்களுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அதத்தை என்ன பண்றாங்கன்னா இந்த 13.20 60ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்?
780 வருமா ஐயா? இது வந்து பாகை, இது கலையா? இதோட 20 கூட்டினா 800 கலை வந்துருமா? ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 800 கலையா? 800. இந்த 800 மறுபடியும் 60ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 48,000 கலை வருமா? 48,000 விகலை. விகலை. இது கலை, இது விகலையா? இந்த 48,000 விகலையை 120ஆல வகுத்தோம்னா 400 விகலை வருமா? வருமா வராதா? வரும். இந்த 400 விகலைய 60ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும்? 6 கலை 40 விகலை வருமா ஐயா? ஒரு வருஷத்துக்கு வந்து 6 கலை 40 விகலை. இது புரியுதா? ஆமா. சரி, அப்ப 6 வருஷத்துக்கு கொண்டுள்ள சூரியனுக்கு 6 தடவை 6 கலை 40 அதை கூட்டி பாருங்க, இல்லைன்னா 6ஆல பெருக்கி பாருங்க. 6ஆல பெருக்கணும் சார். 6ஆல பெருக்குங்க சூரியனுக்கு. அப்ப எவ்வளவு வரும்? 46 கலை 40 விகலை வருமா சூரியனுக்கு? இது எத்தனை வருஷத்துக்கு? 6 வருஷத்துக்கா? 6 வருஷம். சார் கேது சார் முதல்ல எத்தனை கேள்வி போடுங்க. கேதுக்கு 7 வருஷம். 7 வருஷத்துக்கு இது எப்படி நம்ம மனசுல வச்சுக்கிறதுனா, எளிய முறையில் வச்சுக்கணும்னா, ஒரு வருஷத்துக்கு 640 கலை விகலை. 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 13. எவ்வளவு வரும்? 13 20 வருமா? 13 20 வரும். சரி, இப்ப 2 வருஷத்துக்கு இவ்வளவு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 7 வருஷத்துக்கு எவ்வளவு? 6 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. 46 மட்டும் தான் வரும். 6 வருஷத்துக்குன்னா 40 மட்டும் தான் வரும். அதே 40 கலை மட்டும் வரும். 7 வருஷத்துக்கு தான் 46 40 வரும். 7 வருஷத்துக்கு. இப்ப 8 வருஷத்துக்கு எத்தனை வரும்னு பாருங்க. சரி, 8 வருஷத்துக்கு எவ்வளவு வரும் பாருங்க. அப்படி கூட தேவையில்லை. 9 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரே டிகிரி மட்டும் வரும். 9 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? ஒரே டிகிரி. 9 வருஷத்துக்குள்ளவங்களுக்கு 9 டிகிரி வரும். இப்ப இத மனசுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ஈஸியா சொல்றீங்க. இப்ப பாருங்க, ராகுக்கு எத்தனை வருஷம்? 18 வருஷமா? இல்ல, 18 வருஷம்னா அவருக்கு 2 டிகிரி தானே வரும் ராகுக்கு ஐயா. சரி, இத வரிசையா நம்ம பாக்குறத விட இத வந்து கிளாஸ்ல விவரமா நாங்க சொல்லி கொடுத்துருவோம். இப்ப இதெல்லாம் மேட்ருக்கு வருவோம். இப்ப உதாரணமாக ஒருத்தர் கேட்க வர்றாருன்னா அந்த வீட்டினுடைய சப்ளாடை நம்ம எடுக்கணும். அவர் எப்படின்னா, ஒருத்தர் வந்த உடனே 249 நம்பரை ஏதாவது ஒரு நம்பரை அவர்கிட்ட கேட்கணும். கேட்டுட்டு அந்த நம்பருக்கு எந்த இடத்துல லக்கணம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ கேட்கும்போது என்னன்னா, ஒருத்தர் எனக்கு வந்து இந்த நம்பர் தான் யோகமான நம்பரு, எனக்கு இந்த நம்பர் யோகத்தை தரும் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. ரேண்டமாக மனசில் என்ன தொடுதோ அந்த நம்பரை எடுத்துக்கிறணும். அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு அந்த நம்பருக்குள்ள இந்த 249 உங்கள்கிட்ட ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு சப்ளா இது இருக்குது, ஆப் நம்மகிட்ட இருக்குது, ஃப்ரீ ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 249க்கு நீங்கள் ரேண்டமாக ஒரு நம்பரை அமுக்கும் போதே அதான் ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இப்போ உதாரணம் ஒருத்தர் கேட்குறாரு, 249க்கு 250ன்னு சொல்லிட்டாருன்னா அவர் அந்த சொல்கிற காரியம் நடக்காது. அது என்ன செய்யாது, நடக்க வாய்ப்பில்லை. அப்போ அந்த 249க்குள்ளே தான் சொல்லணும்
அப்படின்னு நம்ம எடுக்கணும். உதாரணம் ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் சொல்கிறாருன்னா அந்த நம்பருக்கு இந்த அட்டவணை எடுத்து அது எந்த சப்லாடில் விழுந்திருக்கோ அதுதான் லக்கணம். இவருடைய கேட்குற கேள்வி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ யாராவது ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். 18 18ஆ? இப்போ சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் 18ன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இல்லையா ஐயா? 18ன்னு ஒருத்தர் நம்பர் சொல்லியிருக்காங்க. இந்த 18வது நம்பர் எங்க இருக்கும்? மேசத்தில் தானே இருக்கும். 12, 13, 14, 15, 16, 17. ஐயா 22 நம்பருக்குள்ள இந்த 18 இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப மேசத்துல இருக்கு. மேசத்துல இந்த 18வது நம்பர் இருக்கும். 9 வரை கேது முடிஞ்சிருது. 9 வரை கேதுவுடைய நம்பர் வந்து 9 முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து எத்தனை இருக்கும்? இதுக்கு அடுத்து 9 நம்பர் எது இருக்கும்? சுக்கிரனுடைய கடைசி என்ன புத்தி வரும்? சுக்கிரனுடைய கடைசி புத்தி அப்ப கேது தானே இப்ப சப்ளாடு இவர் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். இப்ப 18க்கு எந்த சப்ளாடு? கேது. இவர் தான் வந்து இந்த லக்ன அதிபதி. அவ்வளவுதான். அப்ப இந்த கேது தான் இவருடைய சப்ளாடு. இந்த கேது இன்னைக்கு இந்த ராசி கடத்துல எங்கேயாவது இருப்பாரா ஐயா? இந்த ராசி கடத்துல எங்கேயாவது இருப்பாரா? கன்னியில இருப்பார் இல்லையா? அப்ப இந்த கேது கன்னியில் இருப்பார். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு சொல்ல முடியுமா? சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். அப்ப இப்பத்தான் என்ன செய்யணும்னா இந்த 9 கிரகத்துக்கும் இப்ப குறியாட்டி நமக்கு தெரியணும். அதுக்கு குறியாட்டிக்கு தான் சப்ளாடு இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்ப சொல்லி கொடுக்கும்போது இது எந்தெந்த குறியாட்டி வச்சிருக்கு அப்படின்னா இந்த கேது எங்க இருக்காரோ இப்ப லக்னம் இந்த இதுதான் லக்னமா வச்சுக்கணும். மேசம் தானே லக்னம். இப்ப கேது எங்க எத்தனை இடத்துல இருக்கு? 6ஆம் இடத்துல இருக்காரா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த குறியாட்டியை போட்டு அந்த குறியாட்டிக்குள்ள எந்தெந்த வீடு தொடர்பு இருக்கோ அந்த வீட்டு தொடர்பு சம்பந்தமான கேள்வியாக இருக்கும் அப்படின்னு எடுக்கணும். இவர் திருமண சம்பந்தமான கேள்வி கேட்டிருந்தா அதை குறிகாட்டினா தான் திருமண சம்பந்தமாக நடக்கும்னு சொல்லணும். இல்லைன்னா இப்போ திருமணம்னா 2, 7, 11 குறிகாட்டினால் அது திருமணம். வேலை அப்படின்னா 2, 6, 10, 11 வேலை அப்படின்னு இதை ஒரு டீட்டெயில்ஸாக எல்லாத்தையும் நாங்கள் வரிசையாக என்ன செய்வோம் சொல்லி கொடுப்போம். இதில் எது இருந்தாலும் சரி. இப்போ கேட்கும்போது இப்போ உதாரணமாக ஒருத்தர் கேட்குறாங்க, கேட்கக்கூடியது வந்து இப்போ சூரியன் வந்து கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இப்போ வேற நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மற்ற கிரகங்கள் வக்ர கிரகமாக நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த காரியம் நடக்காது. இவங்க கேட்ட கேள்வி 49ல சார் 150வது நம்பர் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப லக்கணம் எப்படி சாமையா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப எத்தனாவது நம்பர் மட்டும் சொல்லுங்க. 150. 150. இப்ப 150 அப்படித்தானே? 150னா விருச்சிக ராசியில அமையுது. விருச்சிக ராசியில புதனுடைய சப்ளாட்ல இருக்கு. இந்த விருச்சிக ராசியில புதனுடைய சப்ளாட்ல இருக்கு. அப்ப இவருடைய கேள்வி வந்து புதன் தான் அந்த வீட்டின் அதிபதியா இருக்காரு இல்லையா? அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லணுமா? அது மேல இருந்து கூட்டிட்டே வாங்க. மேல நம்பர்ல இருந்து கூட்டிட்டே வாங்க. விருச்சிக வரைக்கும் எத்தனை வருதுன்னு பாருங்க. துலா ராசி வரை எத்தனை வருது? நம்பரே சரியா தெரிய மாட்டேங்குது. முதல் 22, 19, 21, 21 150க்குள்ள வருது சார். 150க்குள்ள. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு வந்து குறிகாட்டியை எடுக்கணும். இதுல சிக்னிஃபிகேட்டர்ஸ் தெரியணும். அந்த சிக்னிஃபிகேட்டர்ஸ் தெரிஞ்சுன்னா இவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அந்த கேள்வியை சொல்லிடலாம். அது எப்ப நடக்கும்ங்கிறத சொல்லிடலாம். நடக்குமா நடக்காதா, ஒருத்தருக்கு ஏன் நடக்கிறதா நடக்காதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பார்க்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க ஐயா. நம்மளை ஒருத்தர் பார்க்க வர்றாருன்னு வச்சுக்கோங்க. பார்க்க வர்றாருன்னா
அந்த இவர் சொல்ற நம்பரத்துக்குடைய கிரகம் வந்து வக்கரமா இருந்தா அவர் வருவாரா? இயற்கைக்கு மாறா வரமாட்டாரு. வரமாட்டாரு. சரி, இவர் இப்ப சொல்லிட்டாரு 150ன்னு சொல்லியாச்சு. 150ன்னு சொன்னா அது எந்த ராசியில இருக்கு? விருச்சகத்துல இருக்கு. எங்க இருக்கு? துலாம் வரைக்கும் 151 வருது. அவங்க டிகிரியா சொல்லல. டிகிரி சொல்லல. இல்ல இந்த நம்பரை கூட்டி தான் நீங்க இந்த போட்டிருக்கீங்களா 28 19 21 அதை கூட்டினா துலாம் வரைக்கும் 151. ஐயா முதல் நீங்க பாருங்க, இங்க பாருங்கய்யா, ஒண்ணும் இல்ல. 166 வரைக்கும் இது வரை இருக்கா? 166 வரைக்கும் இருக்கா ஐயா? 166 வரைக்கும் யார் இருக்கா? இந்த ராசி வரைக்கும் 166 போட்டிருக்கானா? தனுசு வரைக்கும் இருக்கா? இல்ல, தனுசு போகல, விருச்சகத்து வரைக்கும் 166. சரிங்க. அப்ப இதுல வந்து 21 குறைச்சிருங்க. 166ல 21 குறைச்சிட்டா எவ்வளவு? 155 வரைக்கும் இங்க இருக்குமா? 145 சார் துலாம் வரைக்கும். சரி, இப்ப பாருங்க, இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட வர்றாருன்னா எப்ப வருவாரு அப்படின்னா, அந்த நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, 155வது 155ன்னு சொன்னீங்கல்ல, இந்த 155வது நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். 155வது நட்சத்திரம் வந்து சனி நட்சத்திரம். சனி செவ்வாய் வருது. 155 வந்து சனி செவ்வாய். 150னா சனி புதன். 150னா சனி புதன். இப்ப இவர் எப்ப வருவாருன்னா, அட்டவணை இருக்கு, எல்லாரும் கொடுத்துருவோம் அட்டவணைய. கிளாஸ்ல சேர்ந்த உடனே உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து தான் சொல்லியே கொடுப்போம். உங்களுக்கு கிளாஸ்ல சேர்ந்த பிறகு இந்த கிளாஸ் இன்னும் விரைவில் அடுத்த வாரத்தில் கிளாஸ் நடத்துவோம். இது வந்து ஒரு 12 நாள் கிளாஸ் நடக்கும். இந்த 12 நாள் கிளாஸில் ஒருத்தர் எப்போ நம்மக்கிட்ட இவர் இந்த ஃபோன் எப்போ வரும், இந்த நபர் எப்போ வருவார், அந்த டயத்தை நீங்கள் எழுதிடலாம். அந்த நேரத்தை எழுதி வச்சுப்போம். இதுக்கு 3000 ரூபா ஃபீஸ் வச்சுருக்கோம்மா. கேபி பிரசன்னம், கேபி பிரசன்னத்துக்கு 3000 ரூபா சொல்லுங்கள். இதை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா 2 தவணையாக கூட கட்டிடலாம். ஆனால் முதல் தவணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாதி கட்டிடணும். ஆரம்பித்து ஒரு 5 நாளுக்குள்ளே மீதி கட்டிடணும். கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடித்தோன்னா உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம் உங்கள் இமெயில் ஐடிக்கு. இந்த பிரசன்னத்தை வச்சு நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடம் பார்க்க முடியுமா? பாரம்பரியத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா ஐயா? நீங்க பாரம்பரிய ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு ஐயா உங்களுக்கு இதை மட்டும் நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து கேட்க வர்றாருன்னு வச்சுக்காங்க, வந்த உடனே அவர் எதுக்கு வந்திருக்காரு, என்ன கேள்வி கேட்கறாரோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம்ல ஐயா? ஒருத்தர் வெளிநாடு எப்படி ஐயா? கேபி சிஸ்டத்தை படிக்கவே தேவையில்லை. இது பூரா நாங்க சொல்லி கொடுத்துருவோம்ல கேபி சிஸ்டத்துல இருக்கிறதெல்லாம். ஓகே சார், நன்றி. உங்களுக்கு இந்த அடிப்படை சொல்லி தராம எப்படி இதை சொல்லி தருவோம்? நன்றி. இதை சொல்லி கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு இதை சொல்லி தர போறோம். நீங்க இப்ப இதுக்கு வந்து 150 சப்ளாட் சொன்னீங்கல்ல, ஆமா, சனி புதன் நம்ம வந்து சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 150வது சப்ளாட் வந்து சனி சப்ளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி நட்சத்திரம் இல்லையா? 150னா சனி நட்சத்திரம். புதன் சப்பு, புதன். இப்ப இது எத்தனாவது சப்ளாட் வருது? 150ஆ? ஆமாய்யா. இது 150னா எந்த டிகிரியில இருக்கும்?
215வது டிகிரியில் இருக்கும். 215 டிகிரியில் இருக்கும். 200 சின்ன வீதியில இருக்கும் சார், சின்ன வீதியில இருக்கும். ஆ சரி சார். இது இந்த பிரச்சனை பின்னல்ல தேவ பிரச்சனை ஏதாவது வருமா சார்? இல்ல இல்ல இதுதான் இதுல இது தேவ பிரச்சனை கிடையாதுமா. வந்தோடனே ஒருத்தருக்கு என்ன சொல்லி தர முடியும்? உங்க வந்தோடனே என்ன கேள்வி கேட்கிறாலும் அதுக்கு விடை சொல்லிடலாம். ஓகே சார், ஓகே சார். என்ன காரியத்துக்காக வந்திருக்காருன்னு சொல்லிக்கலாம். என்னங்க என்ன காரியத்துக்கு வந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். மனசுல இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப எப்ப நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஜாதகம் இல்லைன்னா அவங்க ஏதாவது கேக்குறாங்கன்னா இதை வச்சு நம்ம பதில் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இது 100% அப்படியே சொல்லிடலாம். இது 100% ஆப்டா இருக்கும். ஆம். இப்ப ஜாதகம் ஒருத்தர் இல்லாம வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ் எத்தனை மணிக்கு வரும், எத்தனை நிமிஷத்துல வந்துருன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் போனது எப்போ வந்ததுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம். இதைத்தான் அவர் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, தொடர்பு எடுக்கிறது எப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். தொடர்பு எப்படி எடுக்கிறீங்கன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இதில் தொடர்பு எடுக்கிறதுன்னா இன்னும் அது 1 மணி நேரம் ஆகும் ஐயா. ஆப்பு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்பு இந்த ஆப்பை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா தொடர்பு எடுக்க தேவையில்லை. அதை அமுக்குனீங்கன்னா போதும், ஒரே வந்துடும். இது என்ன ஆப் இருக்கும்னு கேக்குறீங்களா? ஜோதிஷ் ஆப் அப்படின்னு வரும். 12 நாள் நடத்தணும்யா. நான் ஒரு கேள்வி கேட்கணுமா? அதுக்கு சரியான பதில் சொல்லுவீங்களா? எப்படி எனக்கு ஒரு கேள்வி சார், சரியான பதில் கிடைக்குங்களா? இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு இதுக்கு பதில் சரியா வருமாண்ணா? ஆமா சார். சரி, என்ன கேள்வியா? இப்போ நம்ம கேள்வி ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்வி கேட்குறாருன்னு இந்த பதில் இந்த இது காட்டுமா? ஆமா சார். இதை நாங்கள் அந்த இப்போ நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, என்னையை சோதிக்கிறதுக்கோ உங்களை சோதிக்கிறது இல்லை இது ஐயா. இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்குறதே தப்பு. எப்படி நான் கேட்கறத நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குற மத்தியில ஒரு ஜோதிடருக்கு அழகே இல்லை. அது நீங்க தனியா என்கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு இது இருக்கு, நான் அந்த இது எப்ப நடக்கும் என்னன்னு என்கிட்ட கேளுங்க. அது கேளுங்க, அப்பதான் நான் சொல்ல முடியும். இப்ப எப்படின்னா இதை எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நாங்க டெமோ காட்டுறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு. இப்போ ஒருத்தர் ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அந்த சட்டையை கொடுங்க, நாங்கள் போட்டு பேண்ட் சட்டை போட்டு வீட்டுக்கு வர போயிட்டு வரேன்னா கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க சார். அதுக்குள்ள டெமோ சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்கிறோம். இல்லை நான் சொல்கிறது சரியான்னு மட்டும் பாருங்க. சரியா? என்னென்னத்துக்கு பயன்படும்னா எல்லாத்துக்குமே பயன்படுது. ஒரு ஜோசியத்தில் நீங்கள் என்னென்ன இப்போ உதாரணம் வருது வச்சுக்கோங்க. இன்னைக்கு 2 பேர் தேர்தல் நிற்கிறாங்க, யார் ஜெயிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, யார் ஜெயிப்பா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மேட்ச் விளையாடுறாங்க, எந்த மேட்ச் ஜெயிக்கும், இந்த மேட்ச் ஜெயிக்குமா, அந்த ஜெயிக்குமா, இந்த அணியா இந்த டீமா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த போகிற காரியம் நடக்குமா நடக்காதா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காரு அவர். கிருஷ்ணமூர்த்தி பார்க்காத விஷயம் இல்லை, உலகளவில் போய் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது நம்பர் தானே. இது நம்பர் எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சிலர் 249 டோக்கன், 249 டோக்கன். அந்த 249 டோக்கன்ல எந்த டோக்கன் நீங்க எடுக்கிறீங்களோ அதனுடைய சப்ளாடை வச்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுவாங்க. இப்போ புரியுதா சார்? இது சோவி போட்டு சொல்ல முடியுமா சார்? நான் கேக்குறேன். சோழி எல்லாம் இதுக்கு சம்பந்தமே இல்ல. அது வேற சம்பந்தம் இல்ல. அந்த சோழிங்கிறது என்னன்னா, நல்லா கவனிமா, சோழிங்கிறது என்னன்னா அஷ்டமங்கல பிரசனத்துக்கு மட்டும்தாம்மா அந்த சோழியை பயன்படுத்துவாங்க. அல்லாக்கி சாதா இதுவும் பண்றாங்க சார். 108 வச்சுட்டு, அது 108 வச்சுட்டு சொன்னாங்கன்னா அது நட்சத்திரத்தை வச்சு பிடிச்சு சொல்றாங்கன்னு அர்த்தம். சரி. ஆனா நம்ம 249 புள்ளியை வச்சு சொல்றோம். துள்ளிதான் இது. ஓகே சார்.
ஓகே சார் ஓகே. இது வந்து ஆனா துல்லியமா இங்க எல்லாரும் சோவி போட்டாதான் சார் கொஞ்சம் நம்புவாங்க. நம்ம இது இப்படி சொன்னோம்னா அவங்க வந்து இது பண்ண சோவியும் கூட வேணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். சோவி போட்டு சொன்னா கரெக்டா இருக்கும். கேரளாவுல வந்து சோவி போட்டு சொல்றாங்க இல்லையா, அது வேற மார்க்கமா? அது அந்த பிரச்சனை வேற. 36 பிரச்சனை இருக்கு. தாம்பூல பிரச்சனை. ஓகே சார். அதத்தான் சார் ரொம்ப கேக்குறாங்க. தாம்பூல பிரச்சனை வந்து கேக்குறாங்க. பிரச்சனை இப்போ ஒருத்தர் சோழி ஐயா, இப்ப என்கிட்ட ஒரு தனி கிளாஸ் ஏதாவது வந்தா இல்ல, என்கிட்ட ஒருத்தர் வந்து பாலக்காடுல இருந்து ஒரு சோழி போட்டவரே என் கூட பேசுறாரு. சோழி பிரச்சனை பாக்குறாரு, நம்புறது கேட்கிறாரு. ஐயா, உங்களுடைய கேள்விப்பட்டேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு தீர்வு சொல்லுங்க அப்படின்றாரு. அப்ப ஏயா நீங்க சோழியை வச்சு சொல்றீங்கன்னா, அப்ப உடனே போட்டு பிரச்சனத்தை போட்டு பார்க்கும்போது, நீங்க பாரம்பரியமா பண்றீங்க, பழைய வீட்டில் இருக்கிய, அந்த வீட்டில் இருக்கிய, அது வந்து பழைய ஆளுகளுக்கு சொந்தமானது, அது இன்னும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னோடனே, ஆமா அதை விட்டு நீங்க வெளியே வாங்க, வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து பல தலைமுறையா சொல்லி வச்சு பார்க்குறோம், ஆனா எனக்கு குருநாதர் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு துறையை நீங்க தெளிமையா கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேபி பிரசன்ன மாதிரி ஐயா இதை கத்துக்கிட்டு அவர் வந்து வெளிநாட்டிலாம் போய் இந்த குதிரை ஜெயிக்கும், இந்த குதிரை ஜெயிக்கலாம் பணம் கட்டிருக்காரு இல்லையா கேஎஸ்கே. அவர் பேர் வாங்கினதே இதை வச்சு தானே, பிரச்சனை தானே. ஏன்னா அது பிறந்த நேரத்தை சரி செய்யறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே இந்த பிரசன்னத்துக்கு உள்ள இறங்கிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வர்றாருன்னா, இவர் எந்த கோணத்துக்கு இங்க வர்றாருன்னா, அந்த சப்ளாடு சொல்லும் ஐயா, இந்த சப்ளாடு சொல்லும், இந்த சப்ளாடு என்ன கிரகமோ அந்த கிரகமோ, அந்த சப்ளாடு நின்ற நட்சத்திரம் எதுவோ அது சொல்லும், அல்லது சப்ளாடு இந்த ராசியில எந்த ராசியில இருக்கோ அதை சொல்லும். இப்ப 2-3 பொண்ணு வந்து கையில கொடுத்துறாங்கப்பா ஐயா. 2 ஜாமக்கோல் பிரச்சனை வேறயா சார்? ஐயா, ஜாமக்கோளுங்கிறது வேற. ஒரு நிமிஷம் நான் சாருடைய பழைய மாணவன், கொரோனா நேரத்தில் அவர்கிட்ட படித்தவன் சுரேந்திரன் சார் சென்னை. ஐயா சுரேஷ் ஐயா சொல்லுங்க. கொரோனா நேரத்தில் அவர்கிட்ட படித்த மாணவன். ஜாமக்கோல் அந்த கேபி பிரச்சனத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட். இவர் ரொம்ப பொறுமையா சொல்லிக் கொடுப்பாரு, புரியுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. 10 நாள் 15 நாள் கிளாஸ் போட்டா கூட இவர்கிட்ட படிச்சுட்டோம்னா நீங்க வந்து எப்ப வேணாலும் அவர்கிட்ட சந்தேகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணுவாரு, நல்லா தெளிவா சொல்லுவாரு. டைம் இல்ல, ஒரு டைம் அவ்வளவுதான் முடியும். அவர்கிட்ட நீங்க தனியா கிளாஸ் கரெக்டா இருக்கும். அதனால இதுவரை எனக்கு பழைய குருநாதர் 2019 படிச்சேன். நாம இருக்கா சார்? சுரேந்திரன் நாம இருக்கா சார்? தெரியும் ஐயா, தெரியும்ல சுரேந்திர ஐயா தானே ஐயா, பழைய மாணவன். இந்த ஐயா நல்ல பிரச்சனை ஐயா ஐயா யாரோ ஒருத்தர் கேட்கிறாங்களே ஐயா, உங்க பழைய மாணவர் ஐயா. ஆமா, புத்திநாதன் ஐயா. நான் உங்களை கேட்கிறேன், புத்திநாதன் அதுன்னா என்னய்யா? புத்திநாதன் சொல்றீங்க, அது என்னய்யா? திசை நடக்கிறதுல புத்தி வர்றது. அதே மாதிரிதான் நட்சத்திரத்துல பிரிச்சோம்னா அதுக்கு பேரு சப்லாடுன்னு அர்த்தம். சப்புன்னா என்னதுன்னா உட்பிரிவுன்னு அர்த்தம். உட்பிரிவு. ஆமா சார். சப்லாடுன்னா உட்பிரிவுன்னு அர்த்தம். ரெண்டு ஒண்ணுதான். சப்லாடு புத்திநாதன் ரெண்டு ஒண்ணுதான். ஒண்ணுதான்யா. சந்திரன் நின்னதை பிரிச்சது மாதிரி லக்னம் நின்னதை பிரிக்கிறதுக்கு பேரு சப்லாடு, புத்திநாதன். அதாவது புத்திநாதன் அப்படிங்கிறது லக்னத்துக்கு புத்திநாதன். லக்னத்துக்கு பாவத்துக்கு புத்திநாதன். ஒரு லக்னத்துல 12 பாவத்துக்கு புத்திநாதன். 12 பாவத்துக்கு புத்திநாதன். சார் நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரியுது, பட் என்னன்னு தெரியாம நாங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. இப்ப 12 வீட்டுக்கு புத்திநாதன் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த புத்திநாதனை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண போறோம். ஆமா, புத்திநாதன் தான் வீட்டு அதிபதி. அவர் தான் ஓனரு, அவர் தான் சப்லாடு. லாடுன்னா என்னது? அதிபதி தானே.
ஆமா ஆமா, லார்டு தான் அதிபதி. ஆமா. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து ராசியாதிபதியை விட ராசிங்கிறது வந்து 2 மணி நேரம் அதுக்குள்ள ஒரு கிரகம் இருக்கும். ஒரு லக்னம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும். ஆனால் அந்த புத்தியை பிரிக்கும் போது ஷார்ப்பாக போய் நிற்குமா? ஆமா சார், ஏதாவது ஒரு புள்ளியில போய் நிற்கும். அந்த புத்திநாதனை வச்சு நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் கேபி சிஸ்டம்னா என்னங்க? கேபி சிஸ்டம்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் கண்டுபிடிச்ச முறை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரெட்டை குழந்தை பிறக்குது இல்லையா, ரெட்டை குழந்தை பிறந்துச்சுன்னா 5 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கும்போது ஒரே ஜாதகமாக இருக்குமா இல்லையா? அந்த 2 குழந்தைக்கு ஒரு இந்த பாரம்பரியத்தில் வச்சு பலன் சொல்ல முடியுமா? ஒரே பலனா ப்ரெடிக்ஷனா தான் வருங்க. ஒரே ஜாதகம். என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்துச்சு. கொடுத்த உடனே பலன் சொல்லிட்டேன். நான் மச்சான் வளவடன்னு அடிச்சிட்டேன். அவங்க அம்மா வந்துருச்சு. இதே மாதிரி தான் இவங்க அக்காலும் பிறந்திருக்கா. 2 ஜாதகம் ஒன்று தான். அதனால ஒரு ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்தேங்குது அவங்க அம்மா. அவங்க அக்காளுக்கு சொல்லுங்க சாருங்குது. அப்போ அக்காவுங்கிறதுனால 11வது ராசியை வச்சு சொல்லிட்டு இருந்தோம்ல, சரி வராது. பிறந்த டயத்தை அப்படியே அக்கா எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்குன்னு போட்டு பார்த்தோம்னா, அக்கா வந்து உங்ககிட்ட வாழ மாட்டா, உங்கள் வீட்டில் இல்லையா, அவள் வந்து வேறு வீட்டில் வளர்றாளா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எங்கள் அம்மா வீட்டில், அவங்க அம்மாயி வீட்டில் இருக்கா. அவள் 12th ஸ்டாண்டர்டோட ஃபெயில் ஆகி போயிடுவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், 12th ஃபெயில் ஆகிட்டு அவ இருக்கா. இவள் டிகிரி படிப்பா. ஆமாம், இவள் டிகிரி படிச்சுட்டா. இந்த வேறுபாடு பார்க்கறதுக்கு கேபி சிஸ்டத்தில் தான் முடியும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வித்தியாசத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் கேபி சிஸ்டத்துல துல்லியமா எடுக்கலாம். துல்லிதமாக எடுக்கலாம். இல்லைன்னா கிருஷ்ணமூர்த்தி பத்ரி அப்படின்னு சொல்லிங்க. கிருஷ்ணமூர்த்தி பத்ரி, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. கிருஷ்ணமூர்த்தி பத்ததி. பத்ததினா சிஸ்டம். சிஸ்டம் மெத்தடுக்கு தான் முறை. அது பத்தடிங்கிறது பத்ததின்றோம். பத்ததினா சிஸ்டம். சொல்றாங்க பத்ததி பத்ததி பத்தடி பத்தடி. ஐயா நன்றி. மீனா நாடியில வந்து காலாம்சம்னு ஒரு இது புக் வரும் சார், அதுல வருது. ஆமா, மீனா நாடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த 243ஓட நிப்பாட்டிட்டாங்க. ஆமா ஆமா, காலாம்சம்ங்கிறது மீனா நாடியில அவரு மீனா 1 மீனா 2 2 பேரும் இதோட நிப்பாட்டிட்டாங்க. கோபாலகிருஷ்ணராவும் இவர் ராகவாச்சாரியாரும் 2 பேரும் அதோட நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இவரெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றா அந்த பக்கத்தில் வேலை பார்த்ததுனால அதை எடுத்து இவர் டெவலப் பண்ணிட்டாரு. யாரு? கிருஷ்ணமூர்த்தி. நட்சத்திரம் உருவாக்கி பிரிச்சுட்டார் சுத்தமா. ஆமா, இவர் தான் பிரிச்சுக்கிறாரு. அவர் காலாம்சத்தோட நிப்பாட்டிட்டாங்க. இல்ல, அந்த 6 புள்ளியை வந்து இவர் எக்ஸ்ட்ரா பண்றாரு. 43 அதுல இருந்து ஒரு 6 சேர்த்து 209 249 ஆக்குறாரு. ஆமா, ராகு 2 ராகு 3 ராகு ஆயிருதா இல்லையா? 3 ராகு 3 சந்திரன் அப்படின்னு பிரிக்கிறாரு. ஆமா சார். இப்போ இது பிரிச்சது நோக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒண்ணு இல்ல, மேல கேது இருக்குமா? கேது தானே முதல் சப்ளாடு. கேது முதல் சப்ளாடு. இப்போ கேது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தலையில் இருக்கக்கூடிய அந்த மூளை தானே ஐயா, தலைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை. அதே பாருங்க, சந்திரன் சூரியன் வரும்போது 18 முடிஞ்சு 19வது சப்ளாடு என்ன வரும்? சூரியன் வந்துருமா? அப்ப 19வது சப்ளாடு சூரியன், 20வது சப்ளாடு சந்திரனா? கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியனும் சந்திரனுடைய சப்பு வருதா இல்லையா? சந்திரன். அப்ப 19 20 இந்த வலது கண்ணு இடது கண்ணு அந்த அதுக்குள்ளேயே முத வந்து இந்த தலையில உருவானோடனே பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் வளராத உறுப்பு எதுன்னா தலைக்குள்ள தானே இருக்கு கண்ணு. அப்ப சூரியன் சந்திரன் அதுக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த 249 சப்ளாடு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒருத்தர் வந்து உட்காந்த உடனே அவங்களுடைய குணநலம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா சார்? அதுக்கு வந்து பேசிக்காக படிக்கணும் சார். 240 சப்ளாட்லாம் படிக்கணும். ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக படித்தா தான் சார் இதெல்லாம் புரியும். அதைத்தானே சொல்லித்தரேன்னு சொல்கிறேன் நான்.
அதைத்தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேடா, இதை நான் எப்படி எப்படி சப்ளாட் உருவாக்குறதுங்கறத நம்ம பேசிக்கா தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதை சப்ளாட உருவாக்குறது நீங்க தெரிஞ்சு, சப்ளாடு எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சா போதும், நீங்க கணக்கு போட தேவையில்லை, உங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு ஐயா. எப்படி வந்துச்சுன்னு ஒரு சாஸ்திரத்தை படிக்கணும்னா இது எங்கிருந்து வந்திருக்கு, எப்படி வந்துருச்சு, எப்படி அமைச்சிருக்காங்க, எப்படி பலன் பார்க்கணும், இந்த 3 ஸ்டெப்பு தெரியணும். எதை படிச்சாலும் சரி. ஆமா, சாஃப்ட்வேர்லயே வந்தாலும் நம்ம பேசிக்கா எப்படி வருதுன்னு தெரிஞ்சாதான் சார் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும். ஆமா, தெரியணுமா இல்லையா? எந்த சப்ளாட் எங்க இருக்கானா தெரிய வேணாமா? ஆமா சார். அப்ப தெரியணும்ல. இப்ப நமக்கு எந்த நட்சத்திரம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அதே மாதிரியா இந்த விஷயத்தை இதை ஒரு 2 நாள் 3 நாளைக்கு இந்த கணிதத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பிரசனத்துக்கு ஒவ்வொன்றா இந்த நம்பரை அமைக்கி பாருங்க. இந்த விஷயத்துக்கு இதுதான் பலன். இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு வச்சு அப்படின்னு வச்சுக்கிடுவான் ஐயா. ஒரு பொருள் தொலைஞ்சு வச்சு அப்படின்னு தொலைஞ்சிட்டா அந்த அவள் வந்த உடனே ஒரு நம்பரை கேட்டு ஒரு சப்ளாடு போட்டு அந்த சப்ளாடு யாருன்னு பார்க்கணும் ஐயா. அந்த சப்ளாடு யாருன்னு பார்க்கணும். அந்த சப்ளாடு யாருன்னு பார்த்துட்டு அந்த தொலைஞ்ச பொருள் ஒரு வீட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமியா ஐயா. வாசல்ல இருந்து இந்த பொருள் எவ்வளவு இடத்துல இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இவர் வீட்டுக்குள்ளே இருக்கா, வெளியே போயிருச்சா, அதையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பிரசன்னம். சரி, இது வரைக்கும் நம்ம நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இதுல பரிகாரம் வருதுங்களா ஐயா? பரிகாரம்ங்கிறது வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது தான். பரிகாரம்ங்கிறது இது எப்படி, இந்த கேள்வி என்ன பரிகாரம் சொல்றாங்க, அது போல இதுக்கு இதுல ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறேன். பரிகாரத்தை நீங்க இந்த வரும்போது எந்த பாவம் உங்களுக்கு தடுக்குதுன்னு தெரியுமா இல்லையா? ஒருத்தர் வேலைக்கு பத்தி கேட்கிறாரு, அங்க வேலையை பத்தி கேட்டா 2, 6, 10, 10, 11 காட்டினா தானே வேலை, ஏதாவது ஒண்ணு காட்டணுமா இல்லையா? அப்ப 5ஆம் பாவம் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5ஆம் பாவத்துக்கு முந்தைய பாவம் 4ஆம் பாவமா? அப்ப அந்த 4ஆம் பாவத்தினுடைய கோயில் குளத்துக்கு அது என்ன நட்சத்திரம், அங்க போனா இந்த 5ஆம் பாவம் அந்த 5ஆம் பாவம் க்ளோஸ் ஆயிருமா? புரியுதாயா? புரியுது. இப்ப உங்களுக்கு எது நடக்காம இருக்கோ அதுக்கு முந்தைய பாவம் தானே அதை கெடுக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்குள்ள கோயிலுக்கு போகணும். அது நமக்கு நல்லது தரும். அப்படியே அது கடைசியில் சொல்லி தருவோம். அப்ப வந்தவுடனே கேள்விதான் முக்கியம். நீங்க என்ன கேட்டாலும் சரி, ஒரு கொஸ்டின், அந்த கேள்வி இது காட்டும். நீங்க கேட்ட கேள்வி சரியா இல்லையான்னு லக்னமே காட்டுமியா, அந்த நட்சத்திரமே காட்டும். ஒருத்தர் வர்றாரு, வந்தோடனே பார்க்குறாரு, ஐயா நான் ஒரு பைக் வாங்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் 1ஆம் வீட்டின் சப்ளாடு 3ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா, பணம் இல்லையா? ஆமாய்யா பணம் இல்லை, இன்னொரு இடத்துல இருந்து வந்துடும் அப்படின்றாரு. ஏயா அப்படின்னு சொல்லலாம். சரி, ஏதாவது டவுட் இருக்கா? கேள்வியில ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சந்திரன் நின்றதா இல்ல சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி வீடா? கேபினாலே ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் அப்படி எழுதிக்கங்க. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். கேபியின் ரூல் என்னன்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். இல்லைங்க, எனக்கு முதன்மையான கேள்வின்னு எடுத்துக்கிட்டா ஒருத்தர் வரும்போது அது முதன்மையான கேள்வி எதை சார்ந்ததா இருக்கும்னா, சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி இருக்கும் வீடு. வெரி குட். அதான் சந்திரன் இருக்கின்ற அதிபதியின் வீடு எங்க இருக்காரு? 12 இருக்கா? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா தான் நீங்க கேட்குறீங்க. இப்ப லக்னம் இப்போ ஒரு சார்ட் போடுறோம். லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க, சந்திரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. குமாரு இப்ப சொல்லு, போடு. நம்ம ஒரு கேள்வி கேளுங்கம்மா. ஐயா, இப்ப எனக்கு ஏதாவது கேள்வி கேட்க சொல்றீங்களா? ஆமா. மகனுக்கு தண்ணி குடிக்கணும்,
சரியா இருக்குமா? மகன் தனி குடித்தனம் சரியா இருக்குமா? இப்ப அவ கேட்ட குமாரே, இப்ப லக்னம் சொல்லு. மேச லக்கணம் சார். மேச லக்னம். சரி, சந்திரன் எங்க இருக்காரு? இங்க இருக்காரா? விருட்சத்துல இருக்காரு சார். அப்ப நட்சத்திரம் அனுசம் தானே? சொன்னாமா சார். சரி, இப்ப வந்து சனி இங்க தான் இருக்காரு. இவ கேட்ட கேள்வி என்ன கேள்வி? 1 2 3 4 5ஆம் வீட்டின் கேள்வியா ஐயா? 5வது வீட்டின் கேள்வி தானே? 5வது வீட்டு கேள்வி தானே இவங்க கேட்கிறாங்க. கேள்வி கேட்டதுனால 5ஆம் பாவம் ஆயிடுச்சா அம்மா? கேள்வி கேட்டதுனால 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு இது எத்தனாம் பாவமா வருது? அப்ப வீடு தனி, வீடு சம்பந்தம் தனியா வீடுன்னு வந்துருச்சா? 7 மனைவி அந்த வீடு போகணும்னு சொல்லுமா? மனைவி சொல்லுது வேற வீட பாரியா, நம்ம தனியா போயிருவோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது வந்து சந்திரன் நீங்க நீசமாய் உட்கார்ந்துருக்கா, தாய்க்கு பிடிக்கல. தாய்க்கு பிடிக்கல. ஐயா 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்கியா? 4வது சம்பந்தப்பட்ட கேள்வியா இருக்க வீடு, அது சந்திரனுக்கு உட்கார்ந்து இருக்காரு, அதே சனியா இருக்கு 7. அப்ப இவன் நம்ம சொன்னாலும் சொல்லாட்டி போய்த்தானே அவன். அப்ப நம்மளே அவனை வந்து என்ன செஞ்சிடணும்? தனி குடித்தனம் கொண்டு போயிடணும். சரியா? சரி, எந்த கேள்வி கேட்டாலும் பாருங்க. இப்ப இந்த வீடு இருக்குல்ல, 4வது வீடு இருக்காவல, நீங்க கேள்வி கேட்டவங்க நீங்க தானே? உங்களுக்கு 4வது வீடு இதுதானே உங்க வீடு? அப்ப இவர் வந்து மகனுக்கு இது 12வது வீடா வருதா? அப்ப இந்த வீட்டுல அவர் இருக்க விருப்பம் இல்லையில அப்படின்னு எடுக்கணும். சரி, அந்த 5ஆம் வீட்டுக்கிட்ட வந்து ஏதோ பண்ணிருக்கீங்களா? அது என்ன இருக்காங்க சார்? 5வது வீடுக்கு இப்ப 4வது வீடா? ஆமா, அது எதனால வந்ததுங்க ஐயா? 5ஆம் மகன் வந்துச்சுன்னு கேக்குறாரு. மகன் 5ஆம் பாவம் தானையா? குழந்தை மகனை பத்தி கேள்வி 5ஆம் பாவம் சார். 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் சுகஸ்தானம். 5க்கு 4. மகனுக்கு கேட்டதுனால மகனுக்கு கேட்டதுன்னா 5. அவருடைய சுகம் 4ஆம் பாவம். அதுல இருந்து 4ஆம் பாவம் 5 4ல சந்திரன் நீசம். சந்திரன் நீசம்னா அம்மாவுக்கு வந்து பிடிக்கல, மனைவி சொல்படி கேட்டுருக்கு. அதுதான் கரெக்டுங்களா ஐயா? கரெக்ட் தான் ஐயா, இது கரெக்ட். ஆனா இந்த லட்சம் மகள் அப்படிங்கிறது நமக்கு அந்த இதுல வரும், நீங்க கொடுக்குற புக்ல வந்துருமா? இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் சொல்லி கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்களா? ஆமா சார், அதெல்லாம் சொல்லி தருவோம். 12 பாவகாரகத்தை சொல்லி தருவோம், 9 கிரக காரத்துல சொல்லி தருவோம்ல. ஐயா இந்த லக்னம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. லக்னம் எப்படி வந்ததுன்னா ஆப்ப போட்டு பாருங்க. இப்ப இந்த நேரத்துக்கு எந்த லக்னம் வரும்? சாஃப்ட்வேர்ல வருங்க ஐயா, இல்லனா கால்குலேஷன் போடணும், கணக்கு போட்டு எடுக்கணும். இந்த கணக்கு போட்டு எடுக்கிறது சாஃப்ட்வேரா போட்டுருக்குது. ராசியில இருந்து லக்ன டயத்தை வச்சு பார்க்கும்போது மேட்ச் வருது. இருந்து 2 மணி நேரம் இந்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது ஒரு நேரம் முடிவடைத்து 2 நேரமா வரும்போது அந்த நேரத்துக்கு சூரியன் எங்க இருக்கிறாங்க லக்னமா பார்த்து கரெக்டா. அவ்வளவுதான். நீங்க யூஸ் பண்ற ஆப் என்ன ஆப்புங்க ஐயா? நான் எந்த பல ஆப் வச்சிருக்கேன்யா. நீங்க எந்த ஆப் வேணாலும் யூஸ் பண்ணுங்க, இதுதானே வரும். அவ்வளவுதான். கேபிக்கு மட்டும் நாங்க சொல்ற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அதுதான் கேக்குறேங்க. அப்ப உங்க வகுப்பு சேர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்களோ, நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை வச்சுட்டோம்னா நான் உங்களோட தொடர்ச்சியா வர முடியும். அந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம். இந்த நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நீங்க சொல்லி கொடுப்பீங்கயா. நான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கேக்குறீங்களே ஐயா, ஜோதி ஷாப்னு ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லியாச்சு. கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே சார், ஓகே. அவ்வளவுதான். சரி, ஓகே. உங்களோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் என் நம்பரை குறிச்சுக்கோங்கம்மா. நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்ல மாட்டோம். நீங்க விருப்பம் இருக்கிறவ சேர்ந்துக்கங்க ஐயா. விருப்பம் இருக்கிறவ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, சேர்ந்துக்கங்க. ஓகே சார், ஓகே ஓகே.
உங்களுக்கு விருப்ப வாய்ப்பு, உங்களுக்கு அந்த பிரார்த்தனை இருந்தால் நீங்கள் சேர்ந்துருவிய. இது ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பதிஞ்சுக்கலாம். 97 86 420 325. குமார் ஐயா உங்க பெயர்? சொல்லுங்கம்மா. பெயருங்க? என் பேர் எழுதிக்கோங்கம்மா. ஜெய் பாபா. ஜெய் பாபா கலைப்பிரியர். ஜெய் பாபா கலைப்பிரியர். மாயரிசி அஸ்டோ. மாயரிசி அஸ்டோ டிவின்னு வரும். இங்கிலீஷில் வந்து யூடியூப்ல உங்க வீடியோ நிறைய வருதுன்னு சார் பார்த்துருக்கேன். ஆமாம், மாயரிசி அஸ்ட்ரோ டிவினா நீங்கள் யூடியூப்ல வந்து. சரி, எதுவும் கேள்வி இல்லைன்னா முடிச்சுக்கலாமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா யார் பேசுறது? சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்க கேளுங்க சார். ஒரு கேள்வி சார். கேளுங்க. கேளுங்க சார். கமல்ராம் பேசுங்க சார். கமல்ராம். எங்கிருந்து பேசுறியா? சேலம் சார். சொல்லுங்கய்யா. சார் எங்க அம்மா கீழே விழுந்து கை உடைஞ்சு இடுப்பெலும்புல கொஞ்சம் பிரச்சனை சார். சரி. உடல் நல்லா இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு. சரி, அதை நம்ம வந்து நீங்கள் தனியாக கேளுங்கய்யா. சரி. உங்கள் அம்மா பேர் சொல்லுங்க. கிருஷ்ணம்மாள். நல்லா எல்லாத்துக்கும் உதவி செய்கிற அம்மா எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல தாய்க்கு இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? அந்த எலும்புல வந்து அந்த அந்த கால்சிய சத்து குறைவாக இருக்கு அம்மாவுக்கு. சரி. டாக்டர்கிட்ட போய் காட்டுனீங்களா? காட்டிருக்கிறீங்க. 10 போட்டிருக்கிறோம். படுத்த படுக்கையே தான் இருக்கிறாங்க. காலில் வந்து அந்த எந்த எலும்பு ஒடிஞ்சிருக்கு? இடுப்பெலும்பு வந்து கொஞ்சம் நாளாகும் இல்லையா? அது வந்து அந்த எந்திரிச்சு உட்கார முடியாதுல்ல. அதனால அப்படி படுத்தே இருக்கணும். அது ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்க. உங்கள் ஊரில் கருப்பன் கோயில் இருக்குல்ல, கருப்பசாமி கோயில்? சரிங்க. இருக்குங்க. துடியான கருப்பசாமி உங்கள் ஊரில் ஒன்று இருக்கியா? அதை கும்பிடுங்க. சரிங்க. கருப்பசாமி கோயில். ஆமாம், கருப்பராயர் கோயில். சரி. கருப்பசாமி கருப்பராயர் ரெண்டும் ஒன்று தானே? சரி சரிங்க. கருப்பசாமி நாள் ஒழுதான் கருப்பரா. நானும் சேர்ப்பேன் சார். ரைட். சரி. ரொம்ப நன்றிங்க. சரி. இல்ல இப்பதான் அவருக்கு உயிருக்கு கண்டம் வந்தது இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இப்போ வராதியா? சரி. இப்போ பாருங்க, இந்த சந்திரன் நீசமானவன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரா இல்லையா ஐயா? சொல்லுங்க. இப்போ நம்ம ஆறுடத்துல பார்த்தோம்ல, சந்திரன் நீசமானவன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரா இல்லையா? பாருங்க, அது கரெக்டா ஒரு கேள்வி வருது. அது வந்து பாருங்க, அந்த கேள்வி கரெக்டா கேட்கிறாரா இல்லையா? கண்டிப்பா கேள்வி கேட்கிறாரு சார். அஞ்சு குடையவன் வீணா. அப்ப பாருங்க, கண்டிப்பா கேட்கிறாரு பாருங்க. அது அந்த மேசத்துக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் இருக்காரா இல்லையா ஐயா? ஆமா சார். ஆமா கேளுங்கம்மா. சார் எனக்கு எப்போது அஸ்ட்ராலஜில வேலை கிடைக்கும் சார்? அஸ்ட்ராலஜில வேலை யாராவது கொடுக்குறாங்களா? ஆமா சார், அஸ்ட்ரோடாக் இந்த மாதிரி கம்பெனில கொடுக்குறாங்களா? எங்க மாதிரி ஆள்கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, இல்லது துர்ராஜ் ஐயா மாதிரி ஆள்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை உடனே கொடுத்துருவாங்கல்ல. என்ன இன்டர்வியூ வேலை சார் எப்போ வரும்னு சொல்லுங்க சார். எப்போ வரணும்னு சொல்லவா? ஆமா சார். சரி,
இப்போ இந்த அம்மா கேட்டிருக்கு, என்ன கேட்குறாங்க, எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. லக்கணத்துக்கு 8ல போய் மறையிறாரு சார் சந்திரன். இல்லைம்மா, எடுத்தோன்னே அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க, எனக்கு வந்து என்ன என்ன கேள்வி மட்டும் சொல்லுங்க, என்ன கேள்வின்னு மட்டும் சொல்லுங்க. சார் நம்ம அப்ளை பண்ணணும் சார், ஆஸ்ட்ரோடெக்ல போயிட்டு அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க திறமையை பார்த்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து கூப்பிடலாம் மாட்டாங்க, அப்ளை பண்ணி கேளுங்க. இல்ல சார், அப்ளை பண்ணிருக்கேன், அது இன்டர்வியூ இன்னும் வரல சார். லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அப்ப எப்ப கூப்பிடுவாங்க கேட்டேன். சரி, ஒண்ணும் எப்ப வரும் அப்படின்னு பாக்குறோம். 3ஆம் பாவம் தானே ஐயா, 3ஆம் பாவம் தானே. இப்ப 3ஆம் பாவம் தானே, இப்ப மேசத்துக்கு 3ஆம் பாவத்தின் அதிபதி புதன் தானே. ஆமா சார். அவ புதன் வந்து மேசத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்க. 8ல இருக்காரு சார். 8ல இருக்காரு. அப்ப இப்ப கூப்பிட மாட்டாங்கல்ல. சரிங்க சார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு 4ஆம் பாவம் தானே வித்தை. ஆமா சார், 4ஆம் பாவம் தானே வித்தை. அது வித்தைக்கு அதிபதி சந்திரன் அங்கேயே இருக்காரா? ஆமா சார். அப்ப நீங்க வந்து இப்ப 2 கிளாஸ் முடிச்சிருக்கீங்களா? ஆமா சார், 2 கிளாஸ் முடிச்சிருக்கேன். இன்னொரு கிளாஸ் முடிச்ச பிறகு கூப்பிடுவாங்க. சரிங்க சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சரி, அடுத்து பாஸ்கரா கேபி இருக்கல சார், அதுவும் இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரிங்களா சார்? எப்படி பாஸ்கராங்கிறது வந்து அது ஒரு வேற ஸ்டைல் இல்லையா? அது கேபியோட அடிப்படை தாங்கிறாங்க. இல்லை, கேபியினுடைய இதுலேருந்து அது ஒரு பரிணாமம். பாஸ்கராங்கிறது அது ஒரு பரிணாமம். நம்ம சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பற்றி தான் சொல்லித்தரோம். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து வணக்கம் வணக்கம். எல்லாரும் வந்து படிங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிச்சு நல்லா